சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸை குறிப்பிட்டு அடிக்கடி நீங்கள் சொல்வீர்கள் அல்லவா, அதை இப்போது மீண்டும் கேட்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். ஓ, அந்த ஹதீஸை கேட்கிறீங்களா? சொல்கிறேன். சமிஅத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சலமத் பின் தீனார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வதற்கு நான் கேட்டேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதற்கு நான் கேட்டிருக்கிறேன். இன்ன பைன ஐதீக்கும் உக்பத்தன் கஊதா முதர்ரஸத்தன் லை யஜூஸஹா இல்லா குல்லு தாமிரின் மஹ்சூல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்க, அதனை இப்போது உமர் இப்னு அப்துல் அசீஸ் அமீருல் முஃமினீன் அவர்களுக்கு முன்பாக சலமத் பின் தீனார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்களே, நீங்கள் ஏறி செல்வதற்கு மிக கடினமான உயரங்கள் இருக்கிறது. அது கரடு முரடான பாதை, கடினமான பாதை. நீங்கள் ஏறி செல்வதற்கும் அது மிக உயரமானதாகவும் இருக்கும். அதை யார் ஏறி செல்வார்கள் தெரியுமா? குல்லு தாமிரின் மஹ்சூலின், உடம்பு மெலிந்த மனிதன் ஏறி போயிடுவான், கனத்த மனிதன் போக முடியாது என்று அவர்கள் சொன்னார்கள். சொல்லிட்டு இந்த ஹதீஸை கேட்டதும் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் அழ துவங்கிட்டாங்க. புகான் ஷதீதன் ஹஷீத் மாஹு அன் தன்ஷக்க மராரத்துஹு, அவர்கள் அப்படியே மூத்தாய் விடுவார்களோ என்று நான் பயந்தேன் என்று சலமத் பின் தீனார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்படி ஒரு அழுகை. அதற்கு பிறகு தங்களுடைய அழுகையை நிறுத்திவிட்டு என்ன திரும்பி பார்த்து அமீருல் முஃமினீன் சொன்னாங்க, அபூ ஹாசிம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னதா நீங்க சொல்றீங்க? அதோட அதுக்கு முன்னால நீங்க சொன்னீங்க மதீனால நல்ல செழிப்பா இருந்தீங்க, உடம்பெல்லாம் நல்ல புஷ்டியா இருந்தது, முகமெல்லாம் நல்லா கொழுத்து போய் இருந்தது, பிரகாசமா இருந்ததெல்லாம் நீங்க குறிப்பிட்டு காட்டுறீங்களே, அந்த செழித்த கொழுப்பு மிகுந்த உடம்போடு அவ்வளவு பெரிய உயரமான பாதையை, கரடுமுரடான பாதை என்னால் ஏறி போக முடியுமா? அப்படி ஏறி போவதற்காக நான் மெலிந்து போய் இருக்கிறேனே, இதை பற்றி நீங்கள் பழிப்பீர்களா என்ன என்று கேட்கிறாங்க. இதை பத்தி நீங்க குறை சொல்வீங்களா? ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த பாதையை நான் ஏறி போக வேணாமா, அதுக்கு நான் மெலிய வேணாமா என்று கேட்டுவிட்டு அவர்கள் மீண்டும் அழுதார்கள். அந்த அழுகை என்னையும் அழ வைத்து விட்டது என்று சலமத் இப்னு தீனார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த அளவிற்கு அவர்கள் ஜுஹூது மிகுந்தவர்களாக. ஆக உடல் மிகுந்த மெலிந்தது என்றால் என்ன அர்த்தம்? பாவம் இல்லாம இருக்கணுங்கிறது அர்த்தம். இது உடல் மெலிந்து போய் இருக்கணும் அர்த்தம். பாவம் மெலிஞ்சு போயிடும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை புரிந்து கொண்டு அவர்கள் அந்த பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்ததோடு மாத்திரமல்லாமல் நன்மையை அதிகமாக செய்து இறைவன் பக்கம் தன்னை அதிகமாக வருத்திக் கொண்டதின் காரணத்தினால் அவர்களுடைய உடலும் மெலிந்து போய்விட்டது. இதிலிருந்து ஈடேற்றம் பெறுவதற்காக என்னுடைய உடலை நான் மெலிய செய்திருக்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இது ஒரு நிகழ்வு என்றால் இன்னொரு நிகழ்வு வேறு ஒரு வகையானது. சகுது என்று ஒரு பகுதி, அமீருல் முஃமினீன் அவர்களுடைய ஆட்சி பகுதிக்கு உட்பட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனுடைய கவர்னராக சுலைமான் இப்னு அபி சர்ரி அவர்கள் இருக்கிறார். அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். சுலைமான் இப்னு அபி சர்ரி அவர்களே, நீங்க உங்க ஊர்ல முஸ்லிம்களினுடைய விருந்தாளிகள் தங்கி போவதற்கான சாவடிகள், சத்திரங்களை ஏற்படுத்துங்க. இத்தனை பேர் வர்றாங்க போறாங்க, இல்முக்காக உணவு இல்லாம அதெல்லாம் கஷ்டப்படுவாங்க. 2 நாள் வந்தாங்க, அவங்க முழுமையா தங்கலாம். ஒருவேளை அவர்களுடைய நிலைப்பாடுகள் இன்னும் கொஞ்சம் 2 நாள் நீக்க வேண்டியது வந்தா அதை நின்றுட்டு போறாங்க. அந்த உணவுகள் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதே சமயத்தில் அவர் ஏதாவது இழந்து போனவர்களாக இருந்தால் அதை திருப்பி கொடுங்க. அவங்களுக்கு உண்டான வாகனங்கள் வேண்டாம், அவங்களுக்கு என்ன செய்யும் கொடுங்க. இதெல்லாம் நல்ல ஆய்வு செய்து அவங்களுக்கு உண்டான உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்றும், அதிலும் குறிப்பாக இல்மு கற்பதற்காக, ஞானம் கற்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை படிக்க வரக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய வசதி வாய்ப்புகளை செய்து கொடுங்கள் என்று அவர்கள் எழுதியிருந்தார்கள். இந்த அறிவிப்பு அடிப்படையிலே அங்கே இருக்கக்கூடிய அந்த சகுதினுடைய பகுதியினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய சுலைமான் இப்னு அபி சரி இந்த காரியங்களை செய்து வைக்கிறார். இது பல இடங்களுக்கும் என்ன செய்து வேகமாக செய்தி பரவி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இந்த செயலை எல்லா மக்களும் பாராட்டுகிறார்கள். முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் பாராட்டினார். முஸ்லிம் அல்லாதவர்களும் கூட எவ்வளவு அற்புதமாக இதை செய்திருக்கிறார் என்று. இந்த நிலையிலே இங்கே குதைபத் இப்னு முஸ்லிமில் பாகிலி என்ற ஒரு போர் படை தளபதி, முஸ்லிம்களுடைய போர் படை தளபதி, அவங்க ஏற்கனவே சமர்கந்து பக்கம் போய் இருக்கிறாங்க. முந்தைய கவர்னருடைய ஹிலாபத்தினுடைய ஆட்சி காலத்திலேயே அவங்க போயிட்டாங்க. அந்த பகுதியில போய் இன்னொரு பகுதியை திடீரென்று தாக்க முற்பட்டார்கள். இதனால் அந்த சமர்கந்து பகுதியில் இருந்த சில அறிஞர்கள் அங்கிருந்து ஒரு குழுவாக வந்து இந்த சகுதுக்கு வந்திருக்கிறாங்க. வந்து
சகதினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய சுலைமான் இப்னு சர்ரியை சந்தித்து சொன்னாங்க, உங்களுடைய கலீபா பத்தி நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். புதிய கலீபா ரொம்ப நல்ல காரியங்கள் செய்திருக்கிறார்கள். இந்த ஊர்ல எத்தனையோ விடுதிகளை திறந்திருக்கிறார்கள். எத்தனை இடங்களோ சிறப்பான காரியங்களா நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா திடீரென்று ஒரு படை, இஸ்லாமிய படை வந்து எங்க ஊரை தாக்குறதுக்கு முற்பட்டா அது நியாயமா? நாங்க உள்ள அடைச்சிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். பெரிய சங்கடத்தில் நாங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எந்த முன்னறிவிப்பும் தரவில்லை. நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், இஸ்லாமிய படைகள் செல்லும் பொழுது நேர்மையை எடுத்து சொல்ல வேண்டும், நேர்மையான ஆட்சி செய்ய வேண்டும், அல்லாஹ்வை ஒருவன் என்று வணங்க வேண்டும், அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதே சமயத்தில் மக்களுக்கு அநீதம் இழைக்க கூடாது, மக்களுக்கு நேரிய வழியை காட்ட வேண்டும் என்றெல்லாம் மக்கள் முதல்ல போதிப்பாங்க. இது எதையுமே அந்த அரசர்கள் கேட்காட்டாதான் அவங்க மேல படையெடுப்பாங்க. நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். அது சரி, அது நியாயம். ஆனால் இப்போது வந்திருப்பது எங்களுக்கு எந்த முன்னறிவிப்பும் செய்யாம உள்ள வந்துட்டாங்களே, இது நியாயமா? நாங்க எப்படி அவங்களோட உடன்பாடு செய்து கொள்ள முடியும்? இது எப்படி சரியானதாக இருக்கும்? ஆனா இந்த கலீஃபாவுடைய ஆட்சியில வரல, இதுக்கு முன்னால் உள்ள கலீஃபாவுடைய ஆட்சியில வந்துட்டாங்க. அந்த படைக்கு குத்தைபத் இப்னு முஸ்லிமில் பாகிலி தலைமை தாங்கி வந்திருக்கிறார். எனவே இது விஷயமாக நாங்கள் கவர்னர்ட்ட போய் உங்களுடைய அமீர் மோமினின் ஜனாதிபதி அவர்களிடத்திலே நாங்கள் பேச வேண்டும் என்று கேட்ட போது இது சம்பந்தமான கடிதத்தை என்ன செய்றாங்க, எழுதுறாங்க. கவர்னர் அதை கேட்டுக்கொண்டு அந்த கடிதத்தை அமீர் மோமின் அவர்களுக்கு எழுதப்பட்டது. அந்த அமீர் மோமினுக்கு டமஸ்கஸ்ல இருக்கிறாங்க, அவங்க சிரியால. அந்த கடிதத்தை பார்வையிட்டு அவங்க இந்த சுலைமான் இப்னு சர்ரிக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. உங்களுடைய கடிதத்தை நான் பார்த்தேன், அந்த மக்களை அங்க தங்கி வைங்க, அவங்க சொல்லக்கூடிய கூற்று என்ன என்பது அடிப்படையில் அங்க இருக்கக்கூடிய காதி இருக்கிறார் அல்லவா, அந்த காதி இடத்துல நீங்க என்ன செய்யுங்க, ஒரு தீர்ப்பு செய்ய சொல்லுங்க. அந்த காதி இடத்துல இவங்களுடைய கோரிக்கைகளை வைங்க. அந்த காதி என்ன தீர்ப்பு, நம்முடைய முஸ்லீம் காதி தானே, அந்த காதி என்ன தீர்ப்பு செய்கிறாரோ சமர்கந்த விஷயமாக நீங்க அந்த அடிப்படையில் செயல்படுத்துறதுக்கு நீங்க உத்தரவு போடுங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு சாதகமாக, யாருக்கு, அந்த சமர்கந்து வாசிகளுக்கு சாதகமாக நம்முடைய நீதிபதி தீர்ப்பு செய்வாரையானால் குதைபத் இப்னு முஸ்லிமினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த படையை திருப்பி எடுத்துருங்க, பழைய இடத்துக்கே வந்துடணும், தங்களுடைய முகாம்களுக்கே திரும்பி வந்துடும், அவங்களோட சண்டை போடக்கூடாது, அவங்களுடைய கோட்டைகளை முற்றுகையிடக்கூடாதுன்னு சட்டம் போட்டுருங்க, திருப்பி வர சொல்லிடுங்க. அல்லது இவர்கள் பொய் சொல்வார்களே ஆனால் அவங்களை தொடர்ந்து யுத்தம் செய்ய சொல்லுங்க என்று அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த கடிதம் வந்தது இவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். இப்படி கடிதம் ஜனாதிபதியிடம் வந்திருக்கிறது என்று கவர்னர் சொல்றாங்க. நீதிபதி மன்றத்தில் கொண்டு போய் உயர்த்துறாங்க. இவங்க தங்களுடைய ஆதாரங்களை எல்லாம் வந்திருக்கக்கூடிய இந்த அறிவாளிகள், அந்த சமர்கந்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய ஆதாரங்களை எல்லாம் முன்வைக்கிறார்கள். ஒரு நாட்களை ஆலோசித்து அந்த இதையெல்லாம் ஆய்வு செய்து எல்லாம் பார்த்ததற்கு பிறகு வந்திருப்பவர்களிடத்தில் நீதி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள், நிச்சயமாக இவர்கள் திரும்பி வரத்தான் ஆகணும், இவங்க சொன்னதுல நீதி இருக்கு, இந்த முஸ்லிம்கள் போயிருக்க கூடாது, அப்படி திடீர்னு தாக்குதல் நடத்தி இருக்க கூடாது, எனவே குதைபத் இப்னு முஸ்லிம் பாகிலி அவர்களை என்ன செய்யணும், திருப்பி எடுங்க என்று உத்தரவு கொடுக்கப்பட்டு இதை பார்த்தது இவங்கெல்லாம் அதிசயித்து போனாங்க. என்னடா இது, ஒரு இஸ்லாமிய படைக்கு சாதகமாக இவங்க தீர்ப்பு செய்வாங்க நாம நினைச்சோம், ஆனா இவங்க நம்முடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு நம்ம இடத்துல நீதி இருக்கிறது என்பதை பார்த்த போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, இப்படி எல்லாமா முஸ்லிம்கள் இருப்பாங்க, இதுவா இஸ்லாம், இதுதான் இஸ்லாமா, இவ்வளவு தூய்மையா, இவ்வளவு நேர்மையா, ஒரு தவறு நடந்தால் அது தவறுங்கிறதை ஒத்துக்கொள்கிறார்கள், தங்களுடைய படை செய்தது தவறு என்பதை ஏற்றுக்கொள்கிறார்களே, ஏற்றுக்கொண்டதோடு மாத்திரமல்லாமல் அதற்காக பரிகாரத்தையும் அவர்கள் தேடுகிறார்களே என்றெல்லாம் ஆச்சரியப்பட்டு உடனே சொன்னாங்களாம், இப்ப நாங்க எங்க ஊர்ல போய் இந்த விஷயத்தை நாங்க சொல்லி இதுக்கு மேல நாங்க முஸ்லிம்களோட சண்டையிடுறதுக்கு தயாரில்ல, அந்த முஸ்லிம்கள் எங்களோட உடன்பாடு செய்யுங்க அழைக்கிறாங்க, நாங்க உடன்பாடு செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம், இவங்க பண்ணிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு இஸ்லாம் அங்கே உள்ளே நுழைய ஆரம்பித்து விட்டது. அவர்களுக்கு மத்தியில் இருந்த சண்டை சச்சரவு இஸ்லாம் சமர்கந்திற்குள்ளே நுழைந்தது. அது போன்ற இது போன்ற இடங்கள் தான் இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் தோன்றியவர்கள் அந்த பகுதியிலே. சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. ஆக அது எதிரிகள் வந்து சொன்னாலும் கூட அவர்கள் பக்கத்திலே நீதி இருக்கிறது என்றால் அந்த நீதியின் பிரகாரம் செயல்பட வேண்டும் என்பதிலே அமீர் மோமினின் சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக்க உறுதியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சங்கையான பெருமக்களே, இது ஒரு பக்கம் இருக்கிறது என்று சொன்னால், மூன்றாவது ஒரு நிகழ்வு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துறை சம்பந்தப்பட்டது. இது ஆட்சி சம்பந்தப்பட்டது, அது இறையச்சம் சம்பந்தப்பட்டது, இது குடும்பம், மூன்றாவதாக குடும்பம் சம்பந்தப்பட்டது. சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவருடைய சகோதரராக இருந்த மஸ்லமத் இப்னு அப்துல் மலிக் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொந்தக்காரர் தான். அவங்க ஒரு நாள் அமீர் மோமின் அவர்களை பார்க்கறதுக்கு வர்றார். நல்ல வசதி வாய்ப்போடு செல்வ செழிப்போடு மஸ்லமா இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது இந்த மஸ்லமா ஊர் வீட்டுக்குள்ளே வந்து அமீர் மோமின் அவர்களை சந்திக்கிறாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாழ்க்கையினுடைய கடைசி பாகத்தில் அவங்க இருக்கிறாங்க.
கிட்டத்தட்ட வஃபாத் அவங்க நெருங்கி